ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வீட்டில் 2 மின் இணைப்பு இருந்தாக்கா மின்சாரத்துறை எடுத்துள்ள அதிரடியான முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த மாதம் மின்கட்டணம் 4.83% உயர்த்தப்பட்டது. வீடுகளுக்கான மின் இணைப்பில் 400 யூனிட் பயன்பாட்டுயாளர்களுக்கு மின் கட்டணம் உயர்வு யூனிட் ஒன்றுக்கு 4.60 காசிலிருந்து 4.80 காசுகளாக உயர்த்தப்பட்டது. 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்கனவே 6.15 காசு பெறப்பட்டு வந்த நிலையில் 6.45 காசாக உயர்த்தப்பட்டது. இதேபோல் 501 முதல் 600 யூனிட் வரையிலான மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 8.15 காசிலிருந்து 8.55 காசாக உயர்த்தப்பட்டது. இந்த மின் கட்டண உயர்வு மூலம் தமிழ்நாட்டில் விலையில்லா மின்சாரம் நிறுத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஆனால் இதை மறுத்து தமிழ்நாடு அரசு அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று, குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தது. இந்த நிலையில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மின் கணக்கெடுப்பு பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கழித்து மின்கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் நடைமுறைப்படுத்த மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு வீட்டில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் 2 மின் இணைப்புகளும் தலா 100 யூனிட் இலவச மின்சாரத்தை பெறுகின்றன. கணக்கெடுப்பின் போது இவை கண்டறியப்பட்டு 100 யூனிட் இலவச மின்சாரம் போக மீதி மின் நுகர்வோருக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் இந்த முடிவுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஒரு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வீடு வச்சுக்கிட்டு மற்ற வீடுகளுக்கும், அதாவது ஒரு பில்டிங் வச்சுருப்பாங்க, ஒரு வளாகம் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் வீட்டுக்கும் அவங்க வச்சுருக்க பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பெயரில் 2 கனெக்ஷன் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வீடுகளுக்கு இல்லை நிறுவனங்களுக்கோ நீங்கள் வந்து கரண்ட் கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து 2 இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் அது வந்து கிடைக்காது. அது வந்து ஒரே மாதிரியாக வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணிவிடுவோம். அதாவது 2 இடத்துலையும் கிடைக்கக்கூடிய 200 யூனிட் இலவச மின்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 100 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அமல்படுத்தியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விரைவாக அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புதிய அதிரடி நடவடிக்கை மூலமாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.